2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த பொங்கலுக்கு தொடர்ந்து விடுமுறை இருக்கிறதுனால, அந்த காலகட்டத்தில படத்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பல தயாரிப்பு நிறுவனங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பாலாவோட வணங்கான், ராம் சரனோட கேம் சேஞ்சர், அஜித் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படங்கள்னு பெரிய பெரிய படங்கள் பொங்கல் ரேஸ்ல இருந்ததுனால, ஆகா இந்த ஜாம்பவான்களோட நம்ம போட்டி போட முடியாதுன்னு மத்த படங்கள்லாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல வெளியிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் புத்தாண்டு அறிவிப்புல பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்ட வெளியிட்டு, விடாமுயற்சி ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ஷாக்க குடுத்துச்சு லைக்கா நிறுவனம். இந்த நியூஸ கேள்விப்பட்ட மத்த நிறுவனங்கள்லாம் இப்போ அவங்களோட படங்கள பொங்கல் வெளியீட்டுக்கு நகர்த்தியிருக்காங்க. அதன்படி பெரிய பட்ஜெட் படங்கள்ல முதல்வன் படத்துக்கு அப்புறமா அரசியல் கதைக்களத்தோட ஷங்கர் இயக்கியிருக்கிற கேம் சேஞ்சர் 10ஆம் தேதி அன்னைக்கு வெளியாகுது. இதுல சிரஞ்சீவியோட மகன் ராம் சரண் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதே நாள்ல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பாலா இயக்கியிருக்கிற வணங்கான் படமும் திரைக்கு வருது. இதுல அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. மலையாள நடிகர் ஷான் நிகம் நடிக்கிற மெட்ராஸ்காரன் படமும் அதே நாளில் தான் ரிலீஸ் ஆகுது. 2012ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் உருவான மதகஜ ராஜா எங்கப்பா அந்த வச்சிருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காணோம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறமா வர 12ஆம் தேதி வெளியாகுது. இதில் விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி இசையில் விஷால் முதலா ஒரு பாடல் பாடினது இந்த திரைப்படத்தில் தான். அப்பவே இந்த பாட்டோட மேக்கிங் வீடியோ ரொம்ப வைரல் ஆனுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 14ஆம் தேதி கிருத்திகா உதயநிதி இயக்கி ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி இருக்கிற காதலிக்கு நேருமில்லை படமும் வெளியாகுது. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. ஏற்கனவே வெளியாகி இருக்கிற 2 பாடல்களுமே இணையத்தை கலக்கிக்கிட்டு வருது. மறைந்த முரளியோட இளைய மகன் ஆகாஷ் முரளி, சங்கரோட மகள் அதிதி சங்கர் நடிச்சிருக்கிற நேசிப்பாயா, கிஷன்தாஸ் நடிச்சிருக்கிற தருணம், இந்த படங்களும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா அறிவிப்புகள்லாம் இப்போ வெளியாகிருக்கு. இந்த பொங்கல் ரேஸில் எந்த படம் ஹிட் அடிக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு.